மீனராசிக்கு பராபவருஷம் தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஏழரை சனி பொதுவாக அவங்களுக்கு பழகினது தான். பட்ட இடத்துலே படும்னு சொல்லுவாங்க. முந்தி முறை இப்போ தைரியம் ஜாஸ்தியாக வரும். எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் நடக்கலை சார். காலம் போயிட்டே இருக்குங்கிற ஒரு வார்த்தைகள் அவங்ககிட்ட இருந்து இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் சண்டை வரும், வெளியில் இருந்தால் சண்டை இல்லை. வேலை வாய்ப்பு கிடைக்கும், பட்டு மற்ற ராசிகளுக்கு கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் லேகாகவும் ஏழரை சனி இருக்கங்காட்டி மற்றபடி உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, குரு பயிற்சி. மீனராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க காத்திருக்கு சார்? மீனராசிக்கு பராபவருஷம் தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. ஏழரை சனி இருக்கங்காட்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏழரை சனி பொதுவாக அவங்களுக்கு பழகினது தான். பட்ட இடத்துலே படும்னு சொல்லுவாங்க. மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. முந்தி முறை இப்போ தைரியம் ஜாஸ்தியாக வந்துடும். பிஸ்னஸில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 10-20% சரக்கு திருப்பி அவர் ஜெயிச்சிருவாங்க. ஓகே. இவங்களுடைய தேடுதல்கள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களை சேவ் பண்ணுறதுக்குண்டான விஷயத்தை வந்து இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. மீனராசி என்பவர்களுக்கு உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும். ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உறவுகள் மூலமான வெற்றிகள் உண்டு. குழந்தைகள் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். குழந்தைகளுக்கு வேண்டி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். அதே சமயத்தில் ஏதாவது ஒன்று தனியாக ஆரம்பித்து ஏதாவது பண்ணணுங்கிற தூண்டுதல் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் சார், எனக்கு நிறையா திறமை இருக்கப்பட்ட வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தே ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தே ஹாவ் டேலண்ட். அதை எடுத்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. இந்த கேட்குறதுக்கு பிடிக்காது, அவருக்கு கேட்குறதுக்கு பிடிக்காது, உதவி கேட்குறதுக்கு பிடிக்காது. நம்மகிட்ட 500 இருந்தாலும் பரவாயில்ல வச்சுன்னு இருக்கலாம், அவாட்ட 500 வாங்கி ஒன்று பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஆக்சுவலி அது பிஸ்னஸுக்கு ஃபெயிலியர். பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா அவங்களுடைய இந்த இதெல்லாம் விட்டுறணும். என்ன பண்ணோம்னா வெளியில் போய் 4 பேர்கிட்ட கேட்கணும், 4 பேர்கிட்ட பேசணும், 4 பேர்கிட்ட இது பண்ணணும். நம்மளால் முடிஞ்சு என்ன நம்ம பண்ண முடியுங்கிறது ஜெயிக்கிறது போகணும். இந்த மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு அப்படி இருக்கும். எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், எதுவும் மூவ் ஆகாத மாதிரி இருக்கும். எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் நடக்கலை சார். காலம் போயிட்டே இருக்குங்கிற ஒரு வார்த்தைகள் அவங்ககிட்ட இருந்து இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் சண்டை வரும், வெளியில் இருந்தால் சண்டை இல்லை. அதே சமயத்தில் வெளியில் இருந்தீங்கன்னா 4 விஷயத்தை பார்க்கலாம், 4 விஷயத்தை சம்பாதிக்கலாம். ஒரே இடத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டாகண்ட் ஆகி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மீனராசி அன்பர்களுக்கு பாதிக்கும். ஓகே. வேலை வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? வேலை வாய்ப்பு கிடைக்கும், பட்டு மற்ற ராசிகளுக்கு கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் லேகாகவும் ஏழரை சனி இருக்கங்காட்டி மற்றபடி உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, குரு பயிற்சி. ஓகே. அது பெரிய வரப்பிரசாதம். அப்பாடா அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதம் இவர்களுக்கு இருக்கும். ஓகே. தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னா என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம்? இவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழிலில் மேனேஜ்மெண்ட்டில் இவங்க ஸ்கில்லு. ஒரு விஷயத்தை கொடுத்தாங்கன்னா ஸ்கில்லு, சரி கொடுத்தோடு சேர்ந்து பணத்தையும் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஸ்கில்லாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டை எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதே சமயத்தில் பிறருக்கு அட்வைஸ் பண்ணுறதுல சூப்பராக இருப்பாங்க. ஸ்கூல் கட்டுறதுக்கு நல்லா இருந்துகிட்ருப்பாங்க, காலேஜ் கட்டுறதுக்கு நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி ஏதேனும் ஸ்நாக் ஷாப் வைக்கிறதுக்கு நல்லா இருந்துகிட்ருக்கும். சோஷியல் மீடியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் இவங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இவர்களுக்கு கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு சயின்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டல், லேபு, மெடிக்கல், ஹாஸ்டல், வீடு, பொன் பொருள் வாங்குறதுக்கான அதுக்கு தான் நல்லாயிருக்கு. ஏழரை சனியில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டை இவங்க உருவாக்கிடணும். இவங்களா உருவாக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடினா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது அந்த கமிட்மெண்ட்டை உருவாக்காமல் அது என்ன பண்ணணும் அப்படியே தள்ளி போய்ட்டுரும். ஸோ இவங்களே ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கி அதில் போகணும். ஓகே. அது மட்டும் இருக்கும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா கைகூடி வரும். பட் ஒரு விஷயம் எல்லாத்துட்டையும் பேசும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப அன்பாக ரொம்ப இதாக பேசக்கூடாது. அவங்க தப்பாக புரிஞ்சுடுவாங்க. எனக்கா நீ மத்தியானம் ஃபுட்டு வாங்கி கொடுத்தல, சும்மா வாங்கி கொடுத்த, இப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. நான் சொல்கிறது உங்களுக்கு, நீங்கள் யதார்த்தமாக ஃப்ரெண்ட்லியாக பழகியிருப்பீங்க. தே தாட் தட் இவங்க நம்ம மேலே நார்மலாக பாசம் வச்சுட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எல்லாத்துட்டையும் இப்படி தான் பேசுவியான்ருவாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அந்த 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 டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இல்லைனா அட்வான்டேஜ் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. இப்போ கடனில் சிக்கி தவிக்கிறாங்கன்னா வெளில வரதுக்கான வாய்ப்பு அதுதான் கவனமாக இருக்கும். ஏன்னா கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது. மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணவே கூடாது. மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னு பண்ணக்கூடாது. ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு பண்ணிக்கிறது எந்த பாதிப்பும் வராது.
ஓகே. ஓவராலாக மீனராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும்னா என்ன விஷயத்தில்? பேசும்போது ஓகே 5 வார்த்தை பேசும்போது உள்ளே இருக்கிறது வெளில வந்துடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஓகே. 6 வார்த்தை பேசக்கூடாது, எதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சோ அதை சொல்லிடுவோம். ம். பொறுத்து ஒரு விஷயத்தை அடிக்கலாம்னு நினச்சா அப்படி முடியாது. ஓகே. டமான அந்த பேச்சில் வந்துடும். அதனால் கோவத்தை அடக்கவும் முடியாது. தானாக இருக்கிறதாங்க பிரச்சனையாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. அந்த இயல்பாக இருப்பாங்க தெரியுமா, ஏன் இப்படி இருக்க உங்க ஊடகத்துக்காக எல்லாரும் வேஷம் பண்ணுறாங்களே, ஏன் உனக்கு தெரியலன்ற மாதிரி இருக்கும். அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. ஓகே. மீனராசிக்கு எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? திருச்செந்தூர் முருகன் பெருமான் வழிபாடு. ஓகே. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நீங்கள் கேட்டிங்களா எது பாதிப்புன்னு கேட்டிங்களா, தூங்காமல் இருக்கிறது. செல்ஃபோனில் அடிக்ட் ஆயிடுவாங்க. ஓகே. கம்ப்யூட்டரில் அடிக்ட், கேம்ஸில் அடிக்ட் ஆகிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் உட்காந்து வருத்தப்படுறது, உட்காந்து இப்படியே பார்க்கறது, இப்படின்னு யோசிக்கிறது, இதெல்லாம் விஷயங்கள் தான் உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகே சார், சூப்பர் சார். 12 ராசி வீரர்களுக்குமே வந்து ரொம்ப துல்லியமாக தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் இந்த பலன்கள் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பலன்களில் நல்ல பலன்கள் எல்லாத்துக்கும் நடக்கணும். எதிர்மறையான பலன்களை இறைவன் தட்டி விட்டுறணும். எதிர்மறையான பலன்கள் நடக்கக்கூடாது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி சார்.